अस्सलाम वालेकुम वेलकम टू सस கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம ஒரே ஒரு கப் ரவை செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்க, இது கேக் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இது கேக் கிடையாதுங்க. சூப்பரான ஒரு ஸ்வீட் தான். வாயில போட்டோன்னே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதுக்காக நம்ம நெய்யோ பட்டர் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்கிட்டு போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். பொடியான ரவை, குண்டான ரவை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த கப்புனா நீங்கள் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்புன்னு இல்லை, எந்த கப்புன்னு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த ரவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதோட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். நல்லா பொடியாகவே அரைச்சிருங்க. இப்போது இந்த பாத்திரத்தை சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோ எடுத்துருக்கேன். இது ஒன்றும் காஞ்ச தேங்காய் தான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்தால் கூட நீங்கள் பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு நீங்கள் கூட ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, இதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் போட்டு எடுத்திருக்கேன். இது சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா இருக்குது. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கடைகள்லாம் கிடைக்குது இல்லையா? 5 ரூபா பேக்கெட், 10 ரூபா பேக்கெட், அதில் ஒரு பேக்கெட் எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஆப்பர் சோடாவில் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஆப்பர் சோடா சேர்க்காதீங்க, பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடாகவும் எடுத்துக்கலாம், ஆறின பாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 கப் பால் கரெக்டாக இருக்கும். மிச்ச பாலையுமே நம்ம சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். பேக்கிங் சோடா எடுக்காமல் பேக்கிங் பவுடர் எடுத்தால் நல்லா சாஃப்டாகி வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். மாவு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. கேக் மாவு மாதிரி இல்லை, எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. கேக் மாவு இதோட கொஞ்சம் திக்காக இருக்கும், இதோட கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போது நான் ஒரு கேக் டின் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கேக் டின் இல்லைனா ஏதாவது தட்டு இல்லைனா டிஃபன் பாக்ஸ் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். ஏன் நெய் தடவுறேன் அப்படின்னா ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக தான் நெய் தடவுறோம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நெய்யை தடவியாச்சு. இந்த நெய் ஒட்டாமல் வரணும் அப்படின்றத மட்டும்தான் நெய் தடவுறோம். இதில் கொஞ்சமாக மாவை தூவிடலாம். நம்ம எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்துடும் மாவு. பாருங்க, இந்த டின்னர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்தாலே அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. நம்ம கேக் நெய் பட்டர் ஏதாவது ஒன்று சேர்ப்போம். ஆனால் இது நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை. இதை டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணியாச்சு. இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் நான் தான் பேக் பண்ண போகிறேன். ஒரு அவன் தான், அவன் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு கடாயில் தான் பண்ண போகிறோம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மாதிரி மூடி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷமாக சூடாகிட்டுருக்கு. இப்போ நல்லாவே சூடாக இருக்கு கடாய். இப்போ அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு நம்ம செஞ்ச டின்னை உள்ளே வச்சிடலாம். வேஸ்டான கடாய் இதை எடுத்துக்கோங்க. அவங்ககிட்ட யூஸ் பண்ணுற கடாய் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணாமல் தூக்கி போடுற மாதிரி ஒரு கடாய் இருந்துச்சுன்னா அந்த கடாய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 20 நிமிஷமாக அது வேகணும். இந்த டைம் ஒரு சர்க்கரை பாவு செஞ்சிடலாம். அதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோமே. இதுக்கு சர்க்கரை பாகு நினைக்காதீங்க. நம்ம பேக் பண்ணி வரும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது சர்க்கரை பாகு சேர்த்து நம்ம ஊற வைக்கும்போது நல்லா சாஃப்டாகி வந்துடும். சர்க்கரை ஜாஸ்தி தான் இருக்காது, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு குலாப் ஜாமுக்கெலாம் இருக்கும் இல்லையா, ஒரு பிசுக்கு பதம், அந்த பதம் வந்தாலே நமக்கு போதும். இதை சாப்பிடும்போது நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்ற டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ பதம் வந்துருச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஏலக்காய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. நம்ம அதிலே ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலாம். முதல்ல நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ நான் எதுவுமே சேர்க்கல. கரெக்டான பதம் வந்துருச்சு. பிசுன்னு இருக்குது, போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். இப்போ பேக் பண்ண வச்சுருந்தோம், அதை போய் பார்க்கலாம். வெந்துருச்சு. எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு
சைடெலாம் விட்டுட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கத்தியை போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். க்ளீனாக வருது கத்தி. இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது நல்லாவே ஆறட்டும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இந்த சைட்லலாம் எடுத்துட்டு நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். சைடில் எல்லா பக்கமும் எடுத்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் எடுத்துட்டு ஒரு தட்டை கவுத்தி போட்டு நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம டெசிகேட் கோகோனட் சேர்த்துருக்கோமே, உங்கள்கிட்ட இல்லையா அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்தாலுமே. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் அவனில் வச்சிங்கன்னா 2 பக்கமே நல்லா ப்ரௌனாக இருக்கும். நம்ம கடாயில் வச்சதுனால ஒரு பக்கம் ப்ரௌனாக இருக்குது, ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்குது. டின்னும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னு. இது சாப்பிடும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம நெய் பட்டர் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை இல்லையா, கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸில் வேணால் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸாக தான் வச்சுருக்கேன். போதும். இப்போது நம்ம செஞ்சு வச்சதோட சுகர் சிரப் அதை வந்து இது மேலே சேர்த்துடலாம். இது அப்படியே இழுத்துக்கும். ரவை இல்லையா, அதனால் ஈஸியாகவே இழுத்துரும். இந்த சுகர் சிரப் சேர்க்கும் போது நல்ல ஜூஸியாகவே வந்துடும். நமக்கு வாயில் போட்டோன்னே கரைஞ்சிடும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிடும்போது கேக் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஹனி கேக் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஒரு குலாப் ஜாம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். 3 ஃபீலுமே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். எல்லா சிரப்புமே ஊற்றிடுங்க. சுகர் சிரப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 வாரம் வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏர்டைட் பாக்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா வெளில வச்சுன்னா 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்பவே ஜூஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காமல் நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் அதனால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.